ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசுக்கு கீழே வர எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்னு வேரியஸ் கேட்டகரியில போஸ்டிங்ஸுக்கு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ வச்சு தான் கேண்டிடேட் சூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியும் 40,000 ஸ்டார்டிங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ நமக்கு 18 ஏப்ரல் 2026 அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் என்ன, அதர் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, இன்டர்வியூல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2026ல 7th நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 26 மார்ச் 2026 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாக்கிங் செக்ஷன் ஃபார் வேரியஸ் கான்ட்ராக்ட் ப்ரோசஸ்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 1 இயருக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஜாப் போட்டுட்டு 4 இயர்ஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு ஒரு 5 இயர் பீரியடுக்கு இங்க நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சீனியர் ஆர்டிசன் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ, பிடெக் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் மார்க்கா நீங்க பிஇ, பிடெக்ல 60% ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 33 இயர்ஸ் உள்ள கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 40,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர்ல 45,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர்ல 50,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர்ல 55,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு லம்சம் அமௌண்டா ஒன் டைம் 8,400 உங்களுக்கு அலவன்சஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 6 months பீரியட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ, பிடெக் படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு 1 இயர் ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 25,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் உங்களுக்கு 28,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் உங்களுக்கு 31,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 60% மார்க் அதில் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியா 25,506 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சீனியர் ஆர்டிசனுக்கு ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் பாஸ் அவுட் ஆயிருந்தாலே போதும். பிளஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியா 23,368 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்கேயாவது அப்ரண்டிஸ்ஷிப் ரிலவென்ட் ஃபீல்டுல பண்ணியிருந்தாலும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேல சொல்லி இந்த சேலரி மட்டும் இல்லாம கரெக்டா வர கேண்டிடேட்ஸுக்கு அதர் பெனிஃபிட்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைக் மெடிக்கல் இன்சூரன்ஸ், கம்பெனி பிஎஃப், டிஏ, பெய்டு லீவ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜோன் வைஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நியூ டெல்லிக்கு தனியா, மும்பைக்கு தனியா, நம்ம சவுத் ரீஜியன்ல பெங்களூருக்கு கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸுக்கு பெங்களூர்ல வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 6 வேகன்சி கொடுத்திருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின்ஸ்ல படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எது ரிலேட்டடா இருக்கணுங்கிறதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்னை ரீஜியனுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 1 வேகன்சி, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 1 வேகன்சி, சீனியர் ஆர்டிசனுக்கு 1 வேகன்சின்னு டோட்டலா உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ல படிச்சிருக்கணும், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அவங்க பாஸ் பர்சன்டேஜ் 60% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 30% குறைச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன்ஸா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வரப்ப என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி பிளஸ் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், 10th சர்டிபிகேட் ஆர் ஸ்கூலிங் சர்டிபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் லைக் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், இது ரிலேட்டடா உள்ளதெல்லாம் எடுத்துக்கோங்க. காலேஜ்ல நீங்க ஸ்கோர் பண்ண பர்சன்டேஜுக்கு சிஜிபிஏல இருந்ததுன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி ஏதாவது ஏஜ் ரிலாக்சேஷன்ஸுக்கு ரிசர்வேஷன்ஸுக்கு எதுக்காவது அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், ஐடி ப்ரூஃபுக்கு
கவர்மெண்ட் இஷ்யூட் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் பேன் கார்டு இது ரிலேட்டடான ப்ரூஃப், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு வாக்கிங் டேட் அன்னைக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. இதுல மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர், சென்னை 4 ரீஜியன்ஸ்ல உங்களுக்கு வாக்கிங் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம பெங்களூர்ல 9 ஏப்ரல் 2026 அன்னைக்கு வாக்கின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில 18 ஏப்ரல் 2026 அன்னைக்கு வாக்கின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் மெத்தட்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுல ஷார்ட் லிஸ்டிங் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ பிளஸ் அதர் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல வர கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாஸா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் இன்டர்வியூன்னு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ல நீங்க பிஇ, பிடெக்ல ஸ்கோர் பண்ணிருக்க மார்க் 20% உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல இருக்க ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு 15 மார்க்ஸும், அபோவ் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஈச் இயருக்கு 5 மார்க்கும், மேக்ஸிமம் 30 மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 10 மார்க்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸா இருக்க இயர்ஸ்க்குலாம் 10 மார்க்கும், மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரையும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆர்டிஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இனிஷியலா 15 மார்க்கும், நெக்ஸ்ட் இருக்க இயர்ஸ்க்குலாம் 5 மார்க்ஸா கொடுத்து அப் டு 30 மார்க்ஸ் வரையும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ 50 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் போஸ்டிங்ஸ்க்கு எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர் காலேஜ்ல ஆர் இன்டர்ன்ஷிப் ஏதாவது அட்டன் பண்ணிருந்தீங்க ஆர் ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் அண்ட் உங்களுக்கு குரூஷியல் டேட்டா நீங்க இன்டர்வியூக்கு வர டேட் வரையும் உங்ககிட்ட என்ன இருக்கு அதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அன்னைய டேட் தான் குரூஷியல் டேட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் ஃபுல்லா அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்றாங்க. 1 கேண்டிடேட் ஒன்லி 1 போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க போஸ்டிங்ஸ் போட்டாலும் அங்க ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்னஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹெட் ஆஃப் டிவிஷன்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வர கேண்டிடேட்ஸ் அவங்களோட டிராவல் அண்ட் ஸ்டே பண்ணிக்கிறது எல்லாமே உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் 9 o'clock இருந்து 11:30 வரையும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ரிசர்வ்ஸ்க்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ்ல ஆட் ஆர் மாடிஃபை பண்றதுக்கு கேன்சல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க படிச்சிருக்க டிகிரி எல்லாமே இந்தியன் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது நீங்க ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஆர் ஏதாவது எரர் பண்றீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்க மேல எந்த கோர்ட் கேசஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இமீடியட்டா ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றது ஒன்லி இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் ரிசர்வ்ஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாப் வாங்கி தரோம் கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும் அது மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை மேனிபுலேட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஃபுல்லி மெரிட் பேசிஸ்ல தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் உங்களோட அப்ளிகேஷன் லிங்க் உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.